என்ன போல் வாழும் அன்பான நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்மளோட சேனலை மானிட்டைஸ் பண்ணுறதுக்கு நமக்கு வந்து 1000 சப்ஸ்கிரைபரும் 4000 ஹவர் வாட்ச் ஹவரும் நமக்கு தேவைப்படும். ஸோ இது வந்து எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம். நம்ம ரெண்டாவது ப்ராப்ளம் எங்கன்னா வாட்ச் ஹவர். ஸோ அந்த வாட்ச் ஹவரை எப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நம்ம சேனல் ஆன்லைன் கிளாரிஃபிகேஷன். நான் உங்கள் நண்பன் S.J.Ram. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வந்து 1000 சப்ஸ்கிரைபர் வந்து ஈஸியாக ரீச் பண்ணிடுவோம். காரணம் என்னென்னா, நம்ம சேனலை பற்றி நம்ம ஃப்ரெண்ட்ஸு சொல்லுவோம், நம்ம ஸ்டேட்டஸில் வச்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுவோம். அதனால் நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு 2 மாதத்துலேயே 1000 சப்ஸ்கிரைபர் வந்து நம்ம மீட் பண்ணிடுவோம். பட் நமக்கு வாட்ச் ஹவரை வந்து கொஞ்சம் கூட நம்ம வந்து மீட் பண்ணியிருக்க மாட்டோம். காரணம் என்னென்னா, இந்த 1000 சப்ஸ்கிரைபருக்கும் நம்ம வீடியோக்கு சம்மந்தமே இருக்காது. காரணம் என்னென்னா, இப்போ அந்த 1000 சப்ஸ்கிரைபரும் வேறு சேனல் சம்மந்தமான வீடியோஸ் பார்க்குறவங்களா இருப்பாங்க. நம்ம போடுற வீடியோஸ் வந்து அவங்களுக்கு தேவை இருக்காது. ஸோ அதனால் வந்து நம்ம வீடியோஸ் வந்து அவங்க பார்க்க மாட்டாங்க. ஸோ இதனால் வந்து நமக்கு வந்து வாட்ச் டைம் வராது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணலான்னா, அதுக்கு ஒன்றுனா நீங்கள் வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மேக்ஸிமம் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாதீங்க. ஏன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த சேனல் தேவைன்னா மட்டும்தான் வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ தேவையில்லாத பட்சத்தில் அதை விட்டுருவாங்க. ஸோ வந்து டிஃபால்ட்டாக உங்களுக்கு வந்து வியூஸ் வந்து வர்றது மூலமாக வந்து உங்களோட சேனலை அவங்க வந்து தேடி வருவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும்தான் உங்களோட வீடியோஸ் வந்து தேவை இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து மேக்ஸிமம் வந்து நீங்கள் உங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லாதீங்க. ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து உங்களோட வீடியோஸில் மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து வீடியோஸ் போடுங்க. உங்கள் சேனலில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும்போது உங்களோட இருக்கிற சப்ஸ்கிரைபர் இல்லாமல் ஆக்டிவ் சப்ஸ்கிரைபராக இருப்பாங்க. நீங்கள் போடுற வீடியோஸ் வந்து அவங்க கண்டிப்பாக பார்ப்பாங்க, அவங்க கண்டிப்பாக தேவைப்படும். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, 1000 சப்ஸ்கிரைபர் மீட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் வந்து லைவ் போட ஆரம்பிங்க. ஸோ லைவில் வந்து நீங்கள் வந்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் தொடர்ந்து வந்து நீங்கள் லைவ் போடுங்க. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து நீங்கள் கண்டென்ட்டே இல்லாமல் கூட நீங்கள் பேசலாம். அதாவது உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட வந்து கேட்குற கொஸ்டினுக்கு நீங்கள் லைவில் வந்து ரிப்ளை பண்ணுங்கள். ஸோ இப்படி பண்ணுறது மூலமாக வந்து உங்களோட சேனல் வந்து வாட்ச் வந்து நல்லாவே ஒரு இன்க்ரீஸ் ஆகும். இப்போது மேக்ஸிமம் பிகினர் யூடியூபர்லாம் இப்படி தான் பண்ணுறாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு 3 மாதம் 4 மாதம் கஷ்டப்பட்டு அவங்க வந்து சப்ஸ்கிரைபர் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஸோ சப்ஸ்கிரைபர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அவங்க வந்து மேக்ஸிமம் அதிகமாக ஃபோக்கஸ் வந்து லைவ் வீடியோஸ்க்கு வந்து ரொம்பவே ஒரு அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணி லைவ் வீடியோஸ் போடுறாங்க. ஸோ லைவ் வீடியோஸ் நீங்களும் போடுங்க. உங்களோட சேனலுக்கு வந்து நல்ல ஒரு வியூஸ் வந்து கண்டிப்பாக வரும். இது வந்து 100% இந்த ட்ரிக் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஸோ இதைத்தான் எல்லா யூடியூபரும் சொல்கிறாங்க, எல்லா பிகினர் யூடியூபரும் இதைத்தான் அவங்க ட்ரையும் பண்ணுறாங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கும் இது வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து உங்களுக்கும் இது ஒர்க் ஆகும். ஸோ இதை சொல்ல தான் இந்த வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட ஆதரவு நம்ம சேனலுக்கு திறந்து கொடுங்க. உங்களுக்கு ஏதாச்சும் யூடியூப் டிப்ஸ் வேணும்னா நம்ம ப்ளேலிஸ்ட்டை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அங்கே வந்து யூடியூப் டிப்ஸை பற்றினா நான் நிறைய வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக உங்களுக்கு அது ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ மேக் பண்ணது நான் உங்கள் நண்பன் S.J.Ram. அடுத்த வீடியோவில் இன்னொரு தொழில்நுட்ப சம்பந்தமான செய்தியை நம் மொழியில் தெரிந்து கொள்வோம்.